Hello guys, welcome back to our channel Mahi's World. இன்னைக்கான வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம subscribe பண்ணிருங்க and பக்கத்துல உள்ள bell ஐகானையும் press பண்ணிருங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோக்குள்ள போயிரலாமா? ஓகே, போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த 3 ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஹாப்பி மாடை க்ரோமில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அண்ட் க்ரோமில் இருந்து CapCut டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோனுக்கு செட் ஆகிற ஒர்க் ஆகிற மாடல் வேர்ஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் டர்போ VPN, அதாவது நீங்கள் டர்போ VPN இல்லை, எந்த ஒரு VPNனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். VPN கனெக்ட் பண்ணால் தான் CapCut யூஸ் பண்ண முடியும். VPN கனெக்ட் பண்ணலைன்னா எப்படி இருக்குன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நான் நார்மலாக வந்து டேட்டா வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் VPN கனெக்ட் பண்ணாமல் நான் CapCutக்குள்ளே போகிறேன். இன்டர்ஃபேஸ் வந்து CapCutக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2-3 ஃபோட்டோஸ் அண்ட் ஒரு வீடியோ வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ VPN வந்து நம்ம கனெக்ட் பண்ணல இல்லையா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 ஃபோட்டோஸும் ஒரு வீடியோஸும் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அனிமேஷனுக்குள்ளே போகிறேன். நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வருதா, ஆனால் நம்ம டேட்டா வந்து ஆனில் தான் இருக்குது. எஃபெக்ட்ஸ்குள்ளே போகிறேன். வீடியோ எஃபெக்ட்ஸ், அதுவும் நோ இன்டர்நெட் கனெக்ஷன் வருதா. இது மாதிரி இதுக்குள்ளே உள்ள எந்த எஃபெக்ட்ஸுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது VPN கனெக்ட் பண்ணலன்னா. இப்போ VPN வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆகிடுச்சு. மேலே வந்து VPNன்றது காட்டுதா, வந்துருச்சுனாலே கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அப்படியே நீங்கள் வந்து உள்ளே போனீங்கனாலும் இப்போயும் வந்து உங்களுக்கு எதுவும் வராது. கனெக்ட் பண்ணிட்டேனே, என்ன எனக்கு எதுவுமே வரலையே அப்படின்னீங்கன்னா வராது. அதனால என்ன பண்ணணும், பேஜை வந்து கிளியர் பண்ணிடுங்க. CapCutஐ கிளியர் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து CapCut ஆப்குள்ளே வந்து போங்க. சரி, நியூ ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற பிக்ஸு அண்ட் நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடியோஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நீங்கள் இங்கேருந்தே வந்து உங்களால் காலேஜ் பண்ணிக்க முடியும். பார்த்திங்களா, இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. வீடியோஸ் வச்சும் தனியாக உங்களால் காலேஜ் பண்ண முடியும் அண்ட் ஃபோட்டோஸ் வச்சும் உங்களால் காலேஜ் பண்ண முடியும். இப்போ வந்து நமக்கு அது வேண்டாம், அதனால் வந்து add 4 கொடுத்துடலாம். add 4 வந்துருச்சா. இப்போ இதில் வந்து உங்களால் வந்து ரேஷியோ வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். 9:16, 1:1 அந்த இதில் காட்டுதா, இதில் உள்ள எல்லா ரேஷியோவும் உங்களால் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ வந்து ஜூம் பண்ணி நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். புரியுதா? ஃபிட் அப்படின்னா வந்து நம்ம அந்த இமேஜ் வந்து என்ன ரேஷியோவில் நம்ம உள்ளே வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ரேஷியோலேயே வந்து மற்ற எல்லாமே வந்து ஆட் ஆகும். இப்போ இது வந்து 9:16 தான் இருக்குது இந்த வீடியோ. ஆனால் நம்மளால் வந்து இதோட ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி இந்த வீடியோ வந்து நம்மளால் ஃபில் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற ரேஷியோ வந்து இதில் இல்லை, இந்த ஆப்குள்ளே வந்து உங்களால் கிடைக்கல அப்படின்னா உங்களோட கேலரிக்குள்ளேருந்து உங்களுக்கு தேவையான ரேஷியோ வந்து உங்களால் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். இது வந்து ஃபஸ்ட் விஷயம். அடுத்து எடிட்குள்ளே போகலாம். இது என்னென்னா ஸ்ப்ளிட்டு. இப்போ வந்து இந்த வீடியோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து இதை பிரிக்கணும் அப்படின்னா உங்களால் ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். அங்கங்கே ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுன்ற இடத்துல ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வேண்டாம், அதனால் வந்து நான் இது பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து அனிமேஷன் அப்படின்னா இதுக்குள்ளே நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்குது. அவுட் அதுக்குள்ளேயும் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. அண்ட் காம்போ அதுக்குள்ளேயும் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா என்னென்னா, ஃபோட்டோ வந்து வரும்போது நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஷோ ஆகும்போது என்ன ஒரு எஃபெக்ட்ஸில் வந்து நமக்கு வரணும் அப்படின்றது தான். வந்துருச்சா. அவுட் அப்படின்னா அந்த ஃபோட்டோ எண்ட் ஆகும்போது நம்மளுக்கு என்ன ஏதாவது எஃபெக்ட் வேணும்னா அந்த எஃபெக்ட்டு, அதுதான் எண்டு. இது இது அவுட். புரியுதா? இது எஃபெக்ட், இது அவுட் எஃபெக்ட்.
அடுத்து காம்போ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் காட்டுதா. இப்போ எனக்கு வந்து நான் இந்த எஃபெக்ட் வந்து நான் ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இதை வீடியோ ஃபுல்லாத்துக்குமே வந்து நம்மளால் ஆட் பண்ணிக்க முடியும். இன்னும் வேணால் அவுட்டும் வேணாம், என்னோடய இமேஜுக்கு வந்து ஒரு வேறு மாதிரியான ஒரு எஃபெக்ட் வந்து வேணும் அப்படின்னும் போது நம்மளால் வந்து இந்த காம்போவில் உள்ள எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். எவ்வளோ வந்து ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரியான நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது இதுக்குள்ளே. உங்களுக்கு வேணுன்ற எல்லாத்தையுமே உங்களால் யூஸ் பண்ணிக்கிற முடியும். அண்ட் இதுதான் எஃபெக்ட்ஸ் அனிமேஷன் பற்றி இதுதான். அடுத்து வந்து ஸ்டைல் வந்து ரொம்ப வந்து ஒரு முக்கியமான ஒரு இதுக்கு வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஸ்டைல் பற்றி பேசுகிறேன். அதை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. அண்டு செகண்ட் ஆப்ஷன் வந்து காட்டல, ஏன்னா இது வந்து பிக்ஸ் இல்லையா, இதுக்கு வந்து நம்ம ஸ்பீட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் வந்து நமக்கு ஸ்பீட் வந்து காட்டலை. இப்போ நான் வந்து வீடியோவுக்கு வந்து அந்த ஆப்ஷன் காட்டுதா, ஸ்பீடு நார்மல்னா வீடியோ ஃபுல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு டைமிங்கில் வந்து எனக்கு வீடியோ இருக்கணும் அப்படின்றதுனா நம்ம நார்மல் வந்து வீடியோ ஃபுல்லாத்துக்கும் இந்த மாதிரியான டைமர் வந்து எனக்கு இருக்கணும். வீடியோ ஃபுல்லாமே வந்து 2x5 ஸ்பீடில் வரணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேணாம், சில இடத்துல வந்து ஸ்லோ மோஷன் வேணும், சில இடத்துல வந்து ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து பக்கத்தில் இருக்க கர்வ் ஆப்ஷன் இருக்கா, அதை வந்து டச் பண்ணுங்கள். அதில் வந்து இதில் வந்து கஸ்டமாக நம்மளாலேயும் வந்து ஸ்பீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற முடியும். அண்ட் வந்து அதில் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க சில இதெல்லாம் வந்து உங்களுக்கு இது வந்து யூஸ் பண்ண தெரியலாட்டினா இதை வந்து போட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் அதை அப்படியே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ கஸ்டம்குள்ளே போய் எப்படி நம்ம கஸ்டம் ஸ்பீட் வந்து பண்ணுறதுன்றதை நான் சொல்லித்தரேன். கஸ்டம்குள்ளே போயிட்டோமா, பீட்ஸ் வந்து நிறைய இருக்கா. இப்போ நான் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தூரத்துக்கு நான் அந்த வீடியோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. இப்போ கர்வ் 5 பீட் வந்து நமக்கு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து எனக்கு ஸ்பீட் வேணும், நான் ஸ்பீட் வச்சுட்டேன். அண்ட் இங்கே வந்து ஸ்லோவாக இருக்கட்டும். புரியுதுங்களா? அண்ட் இங்கே வந்து எனக்கு ஸ்பீடாக இருக்கட்டும், இங்கே வந்து ஸ்லோவாக இருக்கட்டும். இங்கே வந்து ஒரு ஆட் பீட் கொடுத்து நான் பண்ணிட்டேன்னா இங்கேருந்து இந்த பீட்க்கு வர்ற வரைக்கும் வந்து இதோட ஸ்லோ மோஷன்லேயே வரும். அண்ட் இங்கேருந்து இது மட்டும்தான் ஃபாஸ்ட்டாக போகும். இப்போ இந்த பீட் வந்து இங்கே இல்லாட்டினா இங்கேருந்து போகும்போதே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போயிடும். புரியுதா உங்களுக்கு? இங்கே வந்து இப்போ வந்து இது வரைக்குமே வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக போய் டக்குன்னு ஒரு ஃபாஸ்ட் வேணும் அப்படின்னும் போது வந்து நம்ம இடையில வந்து ஒரு பீட் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸ்லோவாக போகுது அண்ட் ஃபாஸ்ட். புரியுதா? இப்படி தான் வந்து நான் உங்களுக்கு வேணுன்ற இடத்துல வந்து நீங்கள் பீட்ஸ் ஆட் பண்ணி, வீடியோ வந்து ரொம்ப லாங்காக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. லாங்காக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ 1 நிமிஷம் வீடியோ இருக்குன்னா அதுக்கு 5 பீட்ஸ் இருக்குன்னா அதை வந்து உங்களால் வந்து எடிட் பண்ண முடியாது சரியாக. அதனால் வந்து அதை ஒரு 15 செகண்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லாத்துக்குமே ஒரு 5 பீட்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அதை வச்சு நமக்கு வேணுன்ற இடத்துல இன்னும் நம்மளால் மைன்யூட்டாக வந்து நம்மளால் எடிட் பண்ண முடியும். இப்போ வந்து புரியுதா இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு? அண்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான சாங்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சாங் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஆட் ஆடியோ இருக்கா, ஆட் ஆடியோ டச் பண்ணுங்கள். அண்ட் சவுண்ட்ஸ்குள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து ஃபைல் காட்டுதா, அதை வந்து டச் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராக்டட். நான் இது வரைக்கும் இந்த ஆடியோஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய கேலரியில் உள்ள வீடியோஸ்லேருந்து. அது வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியிருந்தது எல்லாமே வந்து இங்கே காட்டும். அண்ட் ஃப்ரம் டிவைஸ், நம்ம டிவைஸ்க்குள்ளே நம்ம என்னென்ன சாங்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாமே இங்கே காட்டும். இதிலேருந்து உங்களால் ஆட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லை என்ன வந்து சாங் வந்து டவுன்லோட் பண்ணல, என்கிட்ட ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவோட ஆடியோ வந்து எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்ட்ராக்டட்குள்ளே போனீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன வீடியோ, இப்போ இந்த வீடியோவோட ஆடியோ உங்களுக்கு வேணும்னா அதை டச் பண்ணிங்கன்னா இம்போர்ட் சவுண்ட் ஒன்லி அதை கொடுத்தா சவுண்ட் மட்டும் வந்து இம்போர்ட் ஆகிடும்.
புரியுதுங்களா? இப்போ வந்து இது வந்து இப்படி தான் வந்து உங்களால் சவுண்ட் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். அண்ட் ரெக்கார்ட் ஆப்ஷன் வந்து என்னென்னா, இப்போ நான் இருக்கேன்னா நான் வந்து வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறேன். எடிட் பண்ணிவிட்டு அதுக்கு தனியாக வந்து நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுப்பேன். ஏன்னா வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணும்போது வந்து சுற்றி உள்ள எல்லா சவுண்டும் கேட்கும்ல, அதனால் வந்து இப்போ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இதிலே வந்து நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த நடுவில் இருக்கிற ரெக்கார்ட் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு உங்களால் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லாட்டினா வந்து அதை டச் பண்ணிங்கன்னா 3, 2, 1 அப்புறம் வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆயிரும். அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் போட்டு காட்டுறேன். அப்புறம் வந்து ஆடியோ வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? அதை வந்து இப்போ நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இப்படி தான் ஆடியோ வந்து இந்த எஃபெக்ட்ஸுன்ற இது வந்து என்னன்னா, இதுக்குள்ளே போய் உங்களுக்கு வேணுன்ற மாதிரியான சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதாவது சியரிங், இதை வந்து இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். சியரிங் எஃபெக்ட், சியரிங் வாய்ஸ் எஃபெக்ட், விக்ட்ரி, டேக்கிங் ஃபோட்டோ, இதுதான் இதுக்குள்ளே அந்த எஃபெக்ட்ஸுக்குள்ளே உள்ளானது வந்து இதுதான். ஆடியோ பற்றி இவ்வளோ தான். அண்டு இந்த வீடியோவில் வந்து போதும்னு நினைக்கிறேன். அண்டு மற்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒழுங்காக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து நான் போடுறேன். அண்ட் உங்களுக்கு புரிகிற மாதிரி அழகாக வந்து நான் சொல்லி கொடுக்குறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க, நான் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ காய்ஸ், பாய்.